ரோகிணி மனோஜை பார்க்கறதுக்காக மனோஜோட கடைக்கு வராங்க. ரோகிணியை பார்த்த மனோஜ், என்ன ரோகிணி கடைக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மனோஜ், உன்கிட்ட பேசணும். நீ கிறிஷை பார்த்து பேசணும்ல, அதான் கிறிஷை கூப்பிட்டு வரலாமா வேண்டாமான்னு யோசித்தேன். அதான் உன்கிட்ட பேசலாமேன்னு வந்தேன்னு சொல்லும்போது, நீ முதல்ல என்னை பற்றி முதல்ல யோசிக்கணும், என்னை புரிஞ்சுக்கணும். எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்காக நீ உதவி செய்யணும். ஆனால் நீ என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற ரோகிணி. உன்னால் எனக்கு தான் நிறைய பிரச்சனை வருது. நான் சொன்ன மாதிரியே நீ இப்போ என் பேச்சை கேட்டிருந்தா கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். இனி கிறிஷை பார்த்து என்னால் பேசவும் முடியாது. கிறிஷுக்காக நான் உன்னுடைய பேச்சை கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் ரோகிணி, முதல்ல எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும். அதுக்காக நீ என் பேச்சை கேட்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது மனோஜ். கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு நான் தான் மருமகளாக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே மனோஜ், நம்ம எவ்வளோ பேசி புரிய வைக்கணும்னு நினைக்கிறோம், ரோகிணி நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்த நாள் பாட்டி, அண்ணாமலை எல்லாரும் முத்து மீனாவோட கல்யாணத்துக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. இதெல்லாம் விஜயாவுக்கு பிடிக்கல. உடனே விஜயா சொல்கிறாங்க, அத்தை இதெல்லாம் இப்போ தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா, நீ அமைதியாரு. ஏன்னா ஏற்கனவே இந்த கல்யாணத்தை மண்டபத்தில் தான் வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ அண்ணாமலை பேச்சை கேட்டு தான் இந்த கல்யாணம் நல்லபடியாக வீட்டிலையே நடக்கட்டும்னு பொறுமையாக இருக்கேன். நீ இந்த கல்யாணத்துக்காக எதுவுமே செய்யலை, அப்புறம் எதுக்கு என்ன கேள்வி கேட்குறேன்னு சொல்லும்போது, இல்லை, ஸ்ருதியோட அம்மா அப்பா அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்தால் எனக்கு சந்தோஷந்தான். ஆனால் மீனா வீட்டிலேருந்து யாருமே வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அதை முத்துவும் உங்கள் பையன் அண்ணாமலையும் புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லும்போது, ஏன் விஜயா, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஏன் அத்தை உங்களுக்கு புரியலையா? ஸ்ருதியோட அம்மா அப்பா ரொம்ப பெரிய பணக்காரங்க. அவங்க ஸ்ருதிக்காக நகையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, பரிசெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த சமயம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்கும்போது, மீனாவோட அம்மா மீனாவுக்காக பெருசாக என்ன கொடுக்க போகிறாங்க? ஒன்றுமே இல்லை, எந்த பரிசும் கொடுக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு வரணுமா என்ன அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களாம்மா விஜயா எப்படி பேசுகிறான்னு, விஜயா திருந்தவே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. விஜயா, என்ன நீ பேசிகிட்டு இருக்க? மீனா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் மீனாவோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஸ்ருதியோட அம்மா அப்பா ரொம்ப வசதியாக இருக்காங்க. அதனால் ஸ்ருதிக்கு பெரிய பரிசெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிற நீ, அதனால் மீனா வீட்டிலேருந்து யாருமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அத்தை, எனக்கு மீனா வீட்டில் உள்ளவங்க என் வீட்டுக்கு வர்றது பிடிக்கவே இல்லை. என்ன உங்கள் பேச்சை கேட்டு தான் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கட்டும்னு பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, முத்து சொல்கிறாங்க, ஏற்கனவே மீனாவோட அம்மா வீட்டுக்கு முறையாக அவங்கள இந்த கல்யாணத்துக்கு கூட நீங்கள் கூப்பிடலை. நானும் மீனாவும் அந்த பொறுப்பை எடுத்து செய்கிறோன்னு சொல்லிட்டோம். ஆனால் மீனா வீட்டிலேருந்து யாருமே வரக்கூடாதுன்னு எப்படிம்மா நீங்கள் சொல்வீங்க? இதெல்லாம் சரியா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த வீடு இல்லாமல் இருந்தப்ப மீனா வீட்டில் தான் போய் தங்கியிருந்தோன்றத மறந்துடாதீங்க. அவங்களும் சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருந்தா, உதவி செய்யாமல் இருந்திருந்தா நம்ம எங்கேம்மா தங்கியிருப்போம்? மீனாவோட அம்மா சந்திரா நமக்கு செஞ்ச உதவியை மறக்காதீங்கம்மா அப்படின்னு முத்து விஜயா கிட்ட பேசும்போது, இங்கே விஜயா பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. என்ன விஜயா அமைதியாக இருக்க? முத்து சொல்கிறது எல்லாமே சரிதானே? முத்துவும் மீனாவும் செஞ்ச உதவியை மறந்துட்டு பேசுறிய விஜயா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, சிந்தாமணி பேச்சை கேட்டு வீட்டு பத்திரத்தை சிந்தாமணி கிட்ட கொடுத்தீங்க. ஆனால் முத்து மீனா செஞ்ச உதவியால் தான் இந்த வீடு நமக்கு கிடச்சிருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க விஜயாத்தை. அப்போ தான் மீனா முத்துவோட அருமை பெருமை என்னன்னு தெரியும். மீனா வீட்டிலேருந்து மீனாவோட அம்மா தம்பி யாருமே வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக நான் என்னுடைய அப்பா அம்மாவையும் இந்த கல்யாணத்துக்கு வர சொல்லவே மாட்டேன். அவங்களும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, முத்து சொல்கிறாங்க, பரவாயில்ல ஸ்ருதி நம்ம வீட்டு மருமக, எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசுகிறாங்க. ஆனால் அம்மா தான் எப்பயுமே எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது, உடனே விஜயா சொல்கிறாங்க, மீனா வீட்டிலேருந்து எல்லாரும் வந்தாலும் அவங்க வேலையை பார்த்துட்டு உடனே இங்கேருந்து கிளம்பி போயிடணும். அவங்கக்கிட்ட நான் பேச போகிறதும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே மீனாவும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் மீனா என் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறா, மீனா என்னுடைய மருமகன்னு பெருமையாக பேசியிருப்பேன். ஆனால் மீனா இப்போ பூக்கடைக்கு ஓனராக இருந்தாலும் மீனா ஒன்றும் அவ்வளோ வசதியாக இல்லை. மீனாவோட வீட்டிலேருந்து எல்லாரும் வந்தாலும் மீனாவுக்காக அவங்க எல்லாரும் எதுவும் செய்ய போகிறதில்லன்னு பாட்டிக்கிட்ட விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. விஜயா, உனக்கு பணம் தான் முக்கியமா? வசதியாக இருக்கணும்னு சொல்கிற?
விஜயா இதெல்லாம் சரியில்ல விஜயா. நம்ம வீட்டு மருமகள நாம தான் நல்லா பார்த்துக்கணும். மீனா வீட்ல இருக்க யார பத்தியும் நீ பேச வேண்டாம். அவங்க கிட்ட நீ பேசாம இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க பாட்டி. உடனே முத்து சொல்றாரு, "ஆமா பாட்டி, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். அம்மா அவங்க கிட்ட பேசாம இருந்தாலே அவங்க சந்தோஷமா இந்த கல்யாணத்துக்கு வந்து நல்லபடியா கல்யாணத்துல கலந்துப்பாங்க. அம்மா பேசி பிரச்சனை செய்யாம இருந்தா அதுவே போதும்." அப்படின்னு முத்து சொல்றாரு. மீனா வீட்லேருந்து எல்லாரும் வருவாங்கல்ல, அவங்க கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். எல்லாரும் மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்கல்ல. மீனா வீட்ல இருந்து மீனாவோட அம்மா, தம்பி, சீதா எல்லாரும் வரட்டும். அவங்களுக்கு சரியான பதில் குடுக்க தான் போறேன் அப்படின்னு மீனா மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா. மீனா வீட்லேருந்து எல்லாரும் வந்தா தான், என் வீட்லேருந்து என் அப்பா, அம்மா, சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்கன்னு ஸ்ருதி சொல்றாங்க. இத கேட்டுட்டு விஜயா சொல்றாங்க, "என்ன ஸ்ருதி இப்படி பேசுற? நீயாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நெனச்சேன். கண்டிப்பா உங்க வீட்லேருந்து எல்லாருமே வரணும். அவங்க வந்தா தானே நீங்க எங்க சொந்தக்காரங்கன்னு எல்லார்கிட்டயும் சொன்னா எனக்கும் பெருமையா இருக்கும்." அப்படின்னு பேசும்போது ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க மீனாவும், முத்துவும். உடனே பாட்டி சொல்றாங்க, "முத்து, மீனா கவலைப்படாம இருங்க. கண்டிப்பா மீனா வீட்லேருந்து எல்லாரும் வரணும். அவங்க கிட்ட நான் சந்தோஷமா பேசுவேன்னு" சொல்றாங்க பாட்டி. இத கேட்டு முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாள் கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லபடியா நடக்குது. இங்க மீனா வீட்லருந்து மீனாவோட அம்மா சந்திரா, சீதா, சத்யா, ரேகா எல்லாரும் வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டு விஜயாவுக்கு அவ்ளோ கோவம் வருது. நான் இவங்க வரவே கூடாதுன்னு நெனச்சேன். ஆனா இன்னைக்கு முன்னாடியே வந்து நிக்கிறாங்களே! இவங்க என் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நெனச்சேன். ஆனா முத்து மீனாவால தான் மீனா வீட்லருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல அப்படின்னு ரொம்ப கோவமா இருக்கும்போது, அங்க வந்த மீனா தன்னுடைய அம்மா சந்திரா கிட்டயும், சீதா கிட்டயும் சந்தோஷமா பேசுறாங்க. அங்க வந்த ரேகா சொல்றாங்க, "என்ன மீனா மறுபடியும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு" சொல்லும்போது, "என்ன செய்றது? எல்லாம் பாட்டிக்காக தான். ஆனா நீங்களும், சத்யாவும் சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வரணும். அது மட்டும் இல்லாம என் அம்மாவ நீங்க தான் பார்த்துக்கணும்னு" இங்க வந்து ரேகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க மீனா. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "ரொம்ப நேரம் ஆகுது. சீக்கிரமா இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, சந்தோஷமா மீனாவும், முத்துவும் அங்க வந்து நிக்கிறாங்க. அதே மாதிரி ரவியும், ஸ்ருதியும் அங்க வந்து நிக்கிறாங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு பாட்டி ஆசைப்படுறாங்க. முத்துவோட ஃப்ரெண்டு இங்க வந்து ஸ்வேதா எல்லாருமே அங்க வந்திருக்காங்க. அதனால மீனா சொல்றாங்க, "இன்னைக்கு எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னதான் பாட்டிக்கு ஞாபகம் இல்லன்னு மறுபடியும் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சாலும், மறுபடியும் நான் ரொம்ப சந்தோஷமா இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன்னு இங்க எல்லாரும் பேசுறத கேட்க அவ்ளோ சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு மீனா சந்தோஷப்படுறாங்க. ஆனா விஜயா சொல்றாங்க சந்திரா கிட்ட, "நீங்க என்ன இங்க வந்து நிக்கிறீங்க? அதான் ஸ்ருதியோட அப்பா, அம்மா வந்து நிக்கிறாங்கல்ல. நீங்க கொஞ்சம் அமைதியா அங்க பின்னாடி போய் உட்காருங்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சம்மந்தி சொல்றீங்கன்னு?" கேட்க, "ஆமா. நீங்க இங்க வரணும்னு நான் நினைக்கவே இல்ல. அப்புறம் என்ன எல்லா விஷயத்துலயும் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்தீங்களா, சாப்பிட்டுட்டு உடனே கிளம்புங்க. அதான் மீனாவுக்கு என்ன புதுசா இப்ப தான் கல்யாணம் நடக்குதா? என் அத்தையால தான் மறுபடியும் இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கோம். நீங்க அமைதியா அங்க நில்லுங்க." அப்படின்னு சொல்லும்போது சந்திரா மனசு வேதனைப்படுறாங்க. பாட்டி இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. மீனாவும் பார்த்துட்டு பதில் பேசாம மனசு வேதனைப்படுறாங்க. உடனே முத்து சொல்றாங்க, "அப்பா, என்னப்பா அம்மா இப்படி பேசுறாங்கன்னு?" கேட்கும்போது, "முதல்ல இந்த கல்யாணம் நடக்கட்டும்." அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி முன்னாடி நல்லபடியா இந்த கல்யாணமும் நடக்குது. வந்த எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, சந்திரா சீதா கிட்ட சொல்றாங்க, "நம்ம சாப்பிட்டுட்டு சீக்கிரமா கிளம்பலான்னு" சொல்லும்போது, "சரிம்மா, ஏற்கனவே விஜயாவ பத்தி தெரியும். அவங்க இப்படிதான் ஏதாவது பேசி பிரச்சனை செய்வாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு" சொல்லி அவங்க சாப்பிடுறதுக்காக உட்கார்றாங்க. அங்க வந்த விஜயா உடனே, "என்ன நீங்க வந்த உடனே சொந்தக்காரங்க சாப்பிடுவாங்கன்னு நினைக்காம நீங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல எந்திரிங்க, இங்க வாங்க." அப்படின்னு அவங்கள அங்கேருந்து கூப்பிட்டு போறாங்க. சாப்பிட உட்காந்தவங்கள சாப்பிட விடாம, அங்கேருந்து கூப்பிட்டு போற விஜயாவ மனோஜ் கவனிக்கிறாரு. இத பார்த்துட்டு மனோஜுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. என் அம்மா இப்பதான் சரியா இந்த வேலைய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு யோசிக்கும்போது, உடனே மீனா அழுதுகிட்டே வரத அண்ணாமலை கவனிக்கிறாரு. அண்ணாமலைக்கு இந்த உண்மை தெரியுது. உடனே, "சம்மந்தி, நீங்க வந்து சாப்பிடுங்க." அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது, "இல்ல, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம்னு" சொல்லும்போது, என்ன சம்மந்தி இப்படி பேசுறீங்க? நீங்க வந்து சாப்பிடுங்க. விஜயாவுக்காகலாம் யோசிக்க வேண்டான்னு" சொல்றாரு அண்ணாமலை. உடனே சந்திரா சொல்றாங்க, "இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க கிளம்புறோம்." அப்படின்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமா, "என்ன விஜயா இதெல்லாம்? சம்மந்தி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. மீனா, முத்துவோட கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. ஆனா நீ அவங்கள புரிஞ்சுக்காம சாப்பிட உட்காந்தவங்கள எந்திரிக்க சொல்லியிருக்கிறியே! இப்படி செய்யலாமா விஜயா? ஏன் விஜயா இப்படிலாம் செய்றன்னு?" கேட்கும்போது, "ஏன்னா
மீனா வீட்டிலேருந்து யாருமே வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் மீனாவோட அம்மா சந்திரா, சீதா, சத்யா இவங்க எல்லாரும் வந்தது எனக்கு பிடிக்கல. அதனால தான் அவங்க கிட்ட இப்படி கோவமாக பேசினேன். இதில் என்ன தப்பு இருக்குது? என்னை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வராமல் இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எதுக்காக இப்போ சாப்பிடணும்? அதான் நம்ம பணக்கார சம்மந்தி வந்திருக்காங்கல்ல, அதான் இவங்கள எந்திரிக்க சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா அப்பா வந்து சாப்பிடணுன்றதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சேன். இதில் என்னங்க தப்பு இருக்குன்னு சொல்லும்போது விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு கேள்வி கேட்குறியா? இப்போ சொல்கிறேன், நீ தான் இவங்களுக்கு சாப்பாடு பரிமாறணும். மீனாவோட அம்மாவும் நம்ம சம்மந்தி தான். அவங்க கிட்ட வசதி இல்லை, பணம் இல்லை. ஆனால் நல்ல மனசோட இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. நீ தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்ச அப்புறம் விஜயா நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். நம்ம வீட்டுக்கு வந்த எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி தான் கவனிக்கணும். நம்ம சம்மந்தியை நீ தான் நல்லா பார்த்துக்கணும்னு மீனாவோட அம்மாவுக்கு விஜயா தான் சாப்பாடு பரிமாறணும்னு எல்லா ஏற்பாடையும் அண்ணாமலை செய்கிறாரு. இதை பார்த்துட்டு தாங்க முடியாமல் ரொம்ப கோவமாக இருக்காங்க விஜயா. கல்யாணம் நல்லபடியாக நடந்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சொந்தக்காரங்க எல்லாரும் கிளம்புறாங்க. அண்ணாமலை விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. நானும் பொறுமையாக இருந்தேன், இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சேன். நீ என்ன ரொம்ப தான் பேசுகிற அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு விஜயாவை வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. இனி மீனா, ஸ்ருதி 2 பேரும் நம்ம வீட்டு மருமக. அவங்கள நீ பொறுப்பாக கவனிக்கணும். இப்போவே மீனாவோட அம்மா சந்திராவுக்கு ஃபோன் பண்ணு, அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்ன உடனே பதட்டமாக வேற வழி இல்லாமல் சந்திராக்கு ஃபோன் பண்ணுறாங்க விஜயா. நீங்கள் சாப்பிடும்போது உங்களை எந்திரிக்க சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அண்ணாமலை பேசின உடனே மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா. இங்கே மீனாவுக்கும் மீனா குடும்பத்துக்கும் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் விஜயாவை வெளுத்து வாங்கினது சரிதான் நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.